குழந்தை எப்போ சாகும், அண்ணா எப்போ சாவீங்க, உங்கள் குழந்தைய சாவடிச்சிருவேன், உங்கள் குழந்தைய சாவடிச்சிருவேன். தான் நேராக வந்து என் மூஞ்சிக்கு நேராக நின்று சொல்லு பார்க்கலாம். உனக்கு தான் அந்த கமெண்ட். யுவர் ஒய்ஃப் கன்றாவி கன்றாவி குறத்தி மூஞ்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் தான் உங்கள் ஜிஎம். நான் தான் உங்கள் ஐஎம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பண்ணுற வீடியோஸில் அதை பிடிச்சவங்க நிறைய பேர் பாசத்தோட ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுவீங்க. அது எல்லாமே நான் பார்ப்பேன். அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அதை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுறத பிடிக்காத ஒரு சில பேர் எங்கள் மேலே வன்மத்தை கமெண்ட்ஸில் கக்கி வச்சுருக்காங்க. அதாவது அவங்க பண்ண அந்த பேட் கமெண்ட்ஸுக்கான ரிப்ளே தான் இந்த வீடியோ. இது வந்து நான் இந்த ரிப்ளே கொடுக்க வேணாம், இதெல்லாம் ஒரு வீடியோவாக போட வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எங்கள் 2 பேருமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. சரி, ஓகே, அந்த ஒரு சில பேரை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவோட எண்டில் வந்து நிஷித்தோட பர்த்டே எப்போ, அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சில அப்டேட்லாம் சொல்ல போகிறோம். அதனால் வந்து டோன்ட் மிஸ் த எண்டு, ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்களெல்லாம் எதுவும் இல்லை, நிஷித் வந்து காமெடி பீஸ். இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அப்படி இருந்தா இருந்துட்டு போட்டுமே, இல்லை, இருந்துட்டு இந்த அளவுக்கு சில்லித்தனமாக இன்னமும் யோசிச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க. அதுவும் பொன் வீணாக் என்ன பேருன்னே தெரில. அதான் இந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க பேசுகிறதே. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே, அவன் காமெடி பீஸாக இருந்தால் போகிறான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, எங்களுக்கு எங்கள் குழந்தை தங்க குழந்தை. ஆமாம், தங்க குழந்தை. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். 2வது வந்து உதயகுமார். மூஞ்சி முகரைய பார்த்தாலே வாந்தி வரும். வாந்தி வருதா? வாந்தி வருதுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று நீங்கள் கன்சீவாக இருக்க உதயகுமார், இல்லை இவர் ஜென்ஸு, கன்சீவாக இருக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஐ திங்க் இங்கே வயிற்றுல இல்லை, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் தோணுது. வாந்தி வருதுன்னா எங்கள் வீடியோவை ஏன் பார்க்குறீங்க? எங்களை பிடிச்சவங்க பார்க்குறாங்க, நாங்கள் அவங்களுக்காக வீடியோ பண்ணுறோம். உனக்கு எங்கள் மூஞ்ச பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடு. உன்னை நான் பாருன்னு சொல்லவே இல்லை, யாரையுமே கம்பல் பண்ணலாம் கிடையாது. எங்களை பிடிச்சவங்க எவ்வளோ பேரே பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் வந்து பிடிக்கலங்கக்குள்ளே எங்களை ஏன் பார்க்குறீங்க? ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த கமெண்ட் வந்து நான் இவளுக்கும் அம்மாவுக்கும் சேம் டைமில் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் மேக் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நானே தெளிவாக தான் போட்டிருப்பேன். அம்மாவை வந்து என் ப்ராக்கெட்டில் அவள்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், இவங்களை வந்து என் அவள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்க்குற எல்லாருக்குமே புரியும். ஆனால் இதை வந்து அதை கூட புரிஞ்சிக்காத ஒரு தற்குறி மாதிரி இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு திட்டுறன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் பண்ணுறது தற்குறி மாதிரி இருக்குது அந்த கமெண்ட்டு. அப்போது உன் அம்மா உனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபா, டோன்ட் கம்பேர் வித் அம்மா வெர்சஸ் ஒய்ஃப், இரிட்டேட்டிங்கா. இதை நான் என்ன சொல்கிறது? இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அதுலேயே தெளிவாக போட்டிருக்கேன், அதையே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்றதுனே தெரியல. இல்ல, இப்ப அவங்களுக்குலாம் அவங்க அம்மா கிஸ் பண்ண மாட்டாங்களா, இல்ல அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க? ஆமா, அம்மாவுக்கு பையன் பாசத்துல கிஸ் பண்றதுல எந்த தப்புமே அம்மா இல்லையே. வந்து குழந்தை எப்பவுமே சின்ன குழந்தையா இருந்தாலும் வளர்ந்த குழந்தையா இருந்தாலும் அவங்க குழந்தை தான். என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அவங்க அம்மா தான். அவங்கள நான் கிஸ் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. அதை கூட நீங்க புரிஞ்சிக்கலங்கக்குள்ள நீங்க எந்த அளவு ஒரு சின்ன குழந்தை தான் யோசிக்கிறீங்கன்னு இதுல இருந்து தெரியுது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்த கமெண்ட் உமான்றவங்க சொல்லியிருக்காங்க, ஏமா பிள்ளைக்கு பேர் பொருத்தமே இல்லை. என்னங்க பொருத்தம் பார்த்து பண்றதுக்கு இது என்ன மேரேஜா? இல்ல பேர் தானே, இதுல என்ன இருக்கு? ஆமா, இது வந்து எப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவனோட அந்த ஃபியூச்சருக்கும் வந்து ஒரு அப்போ அவனோட ஃபியூச்சர்ல ஒரு ஓல்டு பேரா இல்லாம கொஞ்சம் நியூவா இருக்கணுன்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சோம். நிஷித் கியூட்டா அழகா இருக்கு 3 எழுத்துல. இதையே நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு பொருத்தமாக இல்லைன்றீங்க. இப்போ இதுலேயே வந்து நிறைய இந்த ராமானுஜம், பார்த்த சாரதி, குஞ்சித அந்த மாதிரி இருக்க பேரெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நாங்கள் மாற்றிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி 2 மில்லியன் ஃபேமிலியில்
நிஷித்துக்குன்னு ஒரு ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க, ஒரு ஆர்மியே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நிஷித்தோட பேர் பிடிக்கும். அப்படி இருக்கக்குள்ள உங்கள் ஒருத்தருக்காக நாங்கள் எல்லாரும் எங்களை மாற்றிக்க முடியாது. நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்காம இருங்க. நாங்களும் சரி, எங்களை பிடிச்சவங்களும் சரி, நிஷித்தோட பேரை நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. அடுத்தது வந்து கலை சர்வேஷன்றவங்க சொல்லியிருக்காங்க, நாட்டுக்கும் வீட்டுக்கும் இது ரொம்ப முக்கியம். போய் பழப்ப பாருங்கள். இதை விட்டு போட்டு வீடியோ பண்ணிக்கிட்டு சம்பாதிக்கிறீங்க. இதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம். வேலைக்கு போய் சம்பாதித்து உழைத்து சாப்பிடணும் கொஞ்சம் கூட அறிவு இல்லை. வீடியோ போட்டு பிச்சை எடுக்கிறீங்க, வெக்கமா? இப்போ வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இப்போ வீடியோ போடுறத வந்து வேலைக்கு போய் கஷ்டப்படாமல் பிச்சை எடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து படம் எடுக்கிறவங்க, சீரியல் எடுக்கிறவங்க, அவங்களெலாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, புரியல எனக்கு. ஒரு வீடியோ எடுக்கிறதுனா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா? அது எவ்வளோ கஷ்டம்னு அந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி முட்டை போடுற கோழிக்கு தான் வலி தெரியும் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒரு வீடியோ வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸு, ஜஸ்ட்டு 60 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணவே எனக்கு வந்து 3 hours ஆகும். ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கவே கிட்டத்தட்ட 2 டேக் 3 டேக் எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும். எடிட் பண்ண ஒரு 3 hours ஆகிடும். இதே லாங் வீடியோ எடுத்தோம்னா லாங் வீடியோ எடுக்க அது ஒரு 2 hours ஆகிடும். எடிட் பண்ணால் ஒரு 5 hours கிட்ட ஆகிடும். அதுக்கு காப்பிரைட் இல்லாமல் சாங்கு தேடி தம்ப்நெயில் எடிட் பண்ணி வீடியோ கரெக்டாக காமெடி அந்த ஹியூமர் சென்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி யோசித்து எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? சரி, ஓகே, நாங்கள் வந்து கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறோம். நீங்களும் அந்தமாரி சம்பாதிச்சிட்டு போங்களேன். யார் வேணாலும் யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணலாம். நீங்களும் கஷ்டப்படாமல் சம்பாதிங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கஷ்டப்படாமல் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு யூடியூப்பு அவர் யார், நம்ம கேஜிஎஃப் படத்தில் கூட ராக்கி பாய் சொல்லுவார், இந்த சிஇஓனா என்ன சார்? இந்த பாஸுங்களுக்கெல்லாம் பாஸ் சார். சிஇஓ. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கஷ்டப்படாமல் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு யூடியூபோட சிஇஓ ஒன்றும் முட்டாள் கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு தான் இங்கே அமௌண்ட் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் உங்கள் ஷார்ட்ஸ் வியூஸ் போகும். நீங்கள் சும்மா எடுத்து போட்டால் வியூஸ் போகாது. வியூஸ் போகிறத வச்சு தான் இங்கே காசு வரும். அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு வீடியோ எடுக்குதுன்னு நீங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்படுறது ஓகே. வேலைக்கு போய் வெயிலில் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் மூட்டை தூக்கி கஷ்டப்படுறாங்க, எல்லாமே கஷ்டம்தான். அதே அளவுக்கு இதுலேயும் கஷ்டம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நம்ம பண்ணுற கஷ்டம் வந்து இதில் தெரியாது. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஆஃப்டர் கேமரா நாங்கள் எவ்வளோ எடிட்டிங்கில் கஷ்டப்படுறோம், மேக்கிங்கில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது தெரியாது. யாரும் பெருசாக காமிக்கிறது கிடையாது. அதனால உங்களுக்கு அது தெரியல. அப்படி கஷ்டமாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் இதை பண்ணுங்கள், சம்பாதிங்க, செட்டில் ஆகுங்க. யாருமே வேணான்னு சொல்லலை. அதே மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒப்பீனியன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. எவ்வளோ பேரே வச்சுருக்காங்க, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல வேலை தான். நம்ம யாருக்கும் வந்து கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் வந்து முதலாளி, நம்மளே தொழிலாளி. நமக்கு எப்போ வேலை செய்யணும்னு தோணுதோ வேலை செய்யலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வேலை செய்யலாம். நம்ம எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு மார்னிங் டு ஈவினிங் 8 hours ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே உங்கள் ஃப்ரீ டைம். அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ டைம்ன்றதுனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எதாவது பண்ணுவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்டோம்னா அடுத்தது என்ன எடுக்கணும், ஃப்ரீ டைமே கிடையாது உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் என்ன எடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக மேக் பண்ணாதான் வியூஸ் போகும். எங்கேயாவது வெளியில போனாலுமே இங்கே ஏதாவது நமக்கு கண்டென்ட் கிடைக்குமா? நமக்கு ஒரு தியேட்டருக்கு போய் நான் படம் பார்க்கணுனாலுமே இங்கே ஏதாவது இதை வச்சு ஏதாவது வீடியோ எடுக்க முடியுமா, நான் அதை பற்றியே தான் யோசிச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு மைண்ட் ப்ரெஷராகவே தான் இருக்கும். நீங்க பாக்குற அந்த ஒரு நிமிஷம் வீடியோல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வீடியோ போடுற உங்களுக்கு தான் தெரியும். உண்மையா வேலை நல்ல வேலை தான். யாருக்கும் பயப்பட வேணாம், பதில் சொல்ல வேணாம். நம்ம தான் ராஜா, நம்ம தான் முதலாளி. செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மைண்ட் ப்ரெஷர் ஓகேவாக இருந்தால் இந்த யூடியூப்பை யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, நீங்களும் சம்பாதிக்கலாம். அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுனது. ஏன்னா கஷ்டம் ரொம்ப ஒரு மைண்ட் ப்ரெஷராகவே இருக்கும். அது புரிஞ்சிக்காமல் இவர் வந்து அவர் வன்மத்தை இங்கே கக்கி வச்சிருக்கார்.
அடுத்தது சிவகுமார், யுவர் ஃபேமிலி இஸ் டூ மேட் அண்ட் லூஸ். ஓகே, இருந்துட்டு போறோம். உங்களுக்கு என்ன அதை பத்தி? ஏன்டா இல்லை வேணாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏங்க நாங்கள் வீடியோ பண்ணுறோம், அதுக்கு ஏன் ஃபேமிலியெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ இதே வந்து அதான் அந்த அளவுக்கு ஒரு சில்லித்தனமாகவே இருக்கீங்க. அதுதான் வந்து இன்னும் ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாமலே நிறைய பேர் இருக்காங்க. அது மாற்றவே முடியாதாட்டு இருக்கு அவங்களெல்லாம் எப்போவுமே. சரி ஓகே, ஸ்கிப் இட். சுதா ரகு, உனக்கு தான் இந்த கமெண்ட். யுவர் ஒய்ஃப் கன்றாவி குறத்தி மூஞ்சி. ஓகே, இருந்துட்டு போகிறேன். ஆமாம், இவ வந்து குறத்தி மூஞ்சி தான். இவளுக்கு ஏற்ற குறவன் நான் தான். குறத்தி குறவன் ஜோடி பார்த்தா எப்படி இருக்கு? நானே ஃபீல் பண்ணல, நீ ஏன்ப்பா ஃபீல் பண்ற? ஃபீல் பண்ணலனா ஏன் அப்படி சொல்லல? ஐயோ சாரி அப்படி சொல்லல. அந்த குறத்திக்கேற்ற குறவன் நான் தான் அப்படின்றான். என்ன வந்து பிடிச்சிருக்குது இவங்கள பிடிச்சிருக்கு எனக்கு. இதுல உங்களுக்கு என்ன? அவ்வளோதான். அடுத்தது செல்வி கே, உன் பையனை வச்சு வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் வாங்குறியாக்கும், வெக்கமா இல்லை முட்டா. என்னடா அது, செல்வின்னு பொண்ணு பேர் இருக்கு, கெட்ட வார்த்தைல என்ன இந்த கிழிக்கிறாங்க? எந்த ஒரு காரியா இருப்பா தெரியலையே அப்படின்னு இருக்கா. ஆக்சுவலாக செல்வி, நீங்கள் வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்களா, ஐயோ நம்ம அப்பா சம்பாரித்து கொடுக்கறத வாங்கி திங்கிறமே, நமக்கு வெக்கமா இல்லையா, அறிவு இல்லையா, சோத்தை தான் திங்கிறோமா, வேறு எதாவது திங்கிறோமா, நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து நாங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் மூஞ்ச நீங்களே கண்ணில் பார்த்து அப்படி துப்பிக்கோங்க. வேற வழியே கிடையாது. நெக்ஸ்ட் ஆர்கேஎம், டேய் பூ உனக்கு வேலை பூ இல்லையா? டேய் பூ எனக்கு வேலை பூ இருக்குடா அப்படின்னு சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அப்படி நான் பேசிட்டேன்னா உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நீ தான் சில்லி பூ மாதிரி பேசுகிற, நான் வந்து ஒரு செம்பருத்தி பூ மாதிரி. நான் வந்து ஒரு நல்ல பையன், அதனால் நான் அப்படி பேச மாட்டேன். எனக்கு வேறு நிறைய வேலைலாம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். உனக்கு அதில் என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம்ல, எதுக்கு தேவையில்லாத வேலை. அடுத்தது எம்டிடிடிடிடி, என்ன மேக்கப் போட்டாலும் பேய் மாதிரி தான் இருக்க. அப்படியா? நான் மேக்கப்லாம் போட மாட்டேன். சரி ஓகே, பேய் மாதிரி இருந்தால் இருந்துட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன? ஆமாம், சொல்கிற மாதிரி இவ அதிகமாக மேக்கப்பே போட மாட்டாளே. அதிகமான இல்லை, பொட்டு மட்டும்தான் வைப்பேன் நான். சரி ஓகே, பேய் மாதிரி இருந்தாலும் யாழ் காஞ்சூரியன் பேயா காஞ்சனா பேயா? செர்பியன் லேடி. ஆமாம், இவன் வந்து செர்பியன் லேடி, நான் வந்து என்ன பேய்? நான் முனி. ஸோ இவ செர்பியன் லேடி, நான் முனி. ஓகே, இவ பேய் மாதிரி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். சரி ஓகே, இருந்தாலும் உண்மையை சொன்னதுனால உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கனிஷ்கா ஹேமா பிரியா. இவங்க வந்து என்னன்னே தெரியலையே, ஒரு பொண்ணு பேர் வச்சுருந்தா இவங்க என்ன கேட்டகரின்னு தெரியல. லூஸு நிஷித்தான். கனிஷ்கா ஹேமா பிரியா 3 பேர் வச்சுருக்க, நீங்களே லூஸு இல்லை அப்படிங்கும்போது நிஷித்துன்ற ஒரு க்யூட் நேம் வச்சுருக்க. எங்கள் பையன் லூஸு கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இல்லை, லூஸுக்கு லூஸுன்னு சொன்னால் புரியாது. லூஸுக்கு நீ தான் லூஸு அப்படின்னு காதில் போய் நல்லா சவுண்டாக சொன்னாலும் புரியாது. நான் லூஸ் இல்லைன்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தான் இந்த லூஸு நிஷித் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கு. ஏன்டா என்னை திட்ட வைக்கிறீங்க? நான் யாருக்குமே வந்து திட்ட மாட்டேன், ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஆள். என்னையே வந்து இந்த மாதிரி பேச வைக்கிறீங்களேடா, நோண்டுறீங்களேடா. என்ன பண்ணுறது? குழந்தைய ஏன்டா திட்டுறீங்க? அடுத்தது இந்த நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல, ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் எங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சுன்னு. அந்த கமெண்ட் இது தான். இவங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். குழந்தை எப்போ சாகும், அண்ணா எப்போ சாவீங்க, உங்கள் குழந்தைய சாவடிச்சிருவேன். ஆம்பளை நேராக வந்து என் மூஞ்சிக்கு நேராக நின்று சொல்லு பார்க்கலாம். உனக்கு தைரியம் இல்லாமல் தான் கமெண்டில் வந்து மாரி பயந்துக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். நீலாம் அறிவு வந்து தான் உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில.
ஏன்டா எனக்கு நான் இதை விட கேவலமாக திட்டுவேன். திட்ட தெரியாமல் கிடையாது. நான் ஒன்றும் சாம்பார் இந்த தயிர் சாதம் மாதிரி ஆள் கிடையாது. நானும் திட்டுவேன். ஆனால் திட்டினேன்னா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு சின்ன குழந்தைய யோசிக்காமல் எப்படிலாம் பேசுகிறானுங்க பாருங்கள். ஆனால் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நீ பையனாக இருந்தியோ இல்லை பொண்ணாகவும் இருக்கியோ, உனக்கு வந்து கண்டிப்பாக இப்போ குழந்தை இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறவனோட சந்ததிக்கு வந்து ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியும். ஆமாம், இங்கே வந்து குழந்தை இப்போ வந்து இல்லாமல் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்குமே ஆமாம். தெரியும். ஏன்டா நாயை குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் கேளு அந்த குழந்தையோட அருமை என்னன்னு. அவங்க கண்ணீரில் உனக்கு தெரியும். உண்மையாக இவ சொல்கிற மாதிரி தான். உன்னோட எவ்வளோ சந்தை கஷ்டப்பட்டு அவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான்றது எங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் தான்டா தெரியும். தெரியும். உனக்கு என்னடா, நீ ஆம்பளையா இருந்தால் நேராக வந்து எங்ககிட்ட பேசு சரியா. நாங்கள் வந்து எங்களோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கோம். நீ ஆம்பளையா இருந்தால் நான் கமெண்டில் வேணாலும் போடுறேன், வந்து நேராக என் முகத்துக்கு நேராக பேசு. இவ சொல்கிற மாதிரி உனக்கும் சரி உன்னோட சந்ததியினருக்கும் சரி நாங்கள் இப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு தான். இருந்தாலும் கூடாதுன்னு சொல்லல, இல்லாம இருந்தா உங்களுக்கு அந்த அந்த அருமை தெரியும். மாதிரி இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு அந்த கஷ்டம் புரியும், குழந்தையோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். இவனுங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு அந்த சேடிஸ்ட் அந்த ரேப்பிஸ்ட் அவனுங்க கேட்டகரியில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவங்க மைண்ட் செட் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். இல்ல, அவனை திட்டுறத நமக்கு பிடிச்சவங்களும் பாக்குறாங்க. அதனால நீ வந்து எங்களை நேர்ல வந்து பாரு. அதனால ஆமா, ஏன்னா உனக்கு வந்து நாங்க நேர்ல தான் பதில் சொல்லணும். உன்னை திட்டக்குள்ள எங்களை பிடிச்சவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க, Hurt அவங்க ஆவாங்க. ஹர்ட் ஆவாங்க. அதுக்காக நான் வந்து இதில் அதிகமாக திட்டாமல் விட்டுறேன். நானா இதை விட மோசமாலாம் பேச தெரியாமல் வந்து நாங்கள் இங்கே உட்காந்துருக்கல சரியா. உனக்கு பிடிக்கலனா வீடியோவை பார்க்காத சரியா. நீ அப்படி உனக்கு ஏதாவது எங்கள் மேலே ரொம்ப வன்மம் அதிகமாக இருக்குன்னா நேராக வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நாங்க இருக்கும்போது எங்க முன்னாடி நீ வேணா அது வேணா பண்ணி பாரு. அடுத்தது அசோக் எம்கே. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எப்போ செத்து போவீங்க, பைத்தியம் முத்திரிச்சின்னு இருக்காரு. இப்போ வந்து இவனை பார்த்தாலே ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கான். நான் ஒரு 70 வயசுலேயும் இவ ஒரு 70 வயசுலேயும் செத்து போவோம்னு நினைக்கிறேன். அது வந்து கடவுள்கிட்ட தான் கேட்கணும், எங்ககிட்ட கேட்குறது தப்பு இல்லை. நீ வேணால் ஒரு கோயிலில் போயிட்டு இது மாதிரி கௌதம் இந்து அஃபிஷியல் சேனல் அவங்க எப்போ செத்து போவாங்கன்னு கேட்டுக்கோ. எனக்கு தெரியல, நான் ஒரு 70 வயசுன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். உன்னால் ஒரு பிடுங்க முடியாது, ஓகேவா. ஆனா வந்து நாங்க சாவறத உன்னால பார்க்க ஆமாம், முடியாது. அதுக்குள்ளே ஏன்னா நீ அதுக்கு செத்து முன்னாடியே போயிடுவேன். செத்து போயிடுவ. ஏற்கனவே பாதி கிழமை மாதிரி தான் இருக்கான். நாங்கள் சாவறதுல உனக்கு என்னடா அப்படி சந்தோஷம். அவ்வளோதான், இதோட பேட் கமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பேட் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பல மடங்கு, ஒரு டபுள் மடங்கு வந்து நம்ம சேனலில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். எங்களுக்கு எதாவது ஒன்றுனாலும் அக்கறையோட பாசமாக ஒரு சொந்தக்காரங்க மாதிரி, ரொம்ப ஒரு நெருங்கின சொந்தம் மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க. நெருங்கின சொந்தம் மாதிரி இல்லை, நெருங்கின சொந்தம் தான் நம்ம. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றியை சொல்கிறத விட உங்களுக்கு நாங்கள் வந்து திரும்ப கைமாற என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குட் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நிஷித்தோட பர்த்டே எப்போன்னா செப்டம்பர் 4, அதாவது இன்னும் ஒரு 1 வீக் கிட்ட தான் இருக்குது. நாங்கள் வந்து பெருசாக இன்விடேஷன்லாம் அடித்து ஒரு ரொம்ப கிராண்டாக பண்ணாமல் ஒரு சிம்பிளாக தான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். எங்களோட பட்ஜெட்டுக்கு சிம்பிளாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இது எப்படின்னா எங்கள் 2 பேருக்குமே பர்சனலாக எங்கள் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்களேன். கல்யாணமும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, வளைகாப்பு அதுவுமே பெருசாக நடக்கலை. அதனால் நிச்சயத்துக்கு கொஞ்சம் நல்லா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிராண்டாக, அந்த மிடில் கிளாஸில் கிராண்டாக எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. நாங்கள் வந்து இந்த பந்தல், இந்த டெக்கரேஷன், சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நிஷித்தோட பர்த்டே வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் யோசித்து வச்சுருக்கேன். நான் அது வந்து உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக காமிப்பேன். நான் வந்து லேட்டராக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி ஒரு சில பேர் எங்களை கூப்பிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் லேட்டராக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஆனால் செப்டம்பர் 4 பர்த்டே டேட்டை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு நிஷித்தோட பர்த்டே வந்து எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே, லவ் யூ டு ஆல். பாய்.